பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் லைஃப் காஸ்பல் மீடியா மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நாம் ஒரு வசனம் பார்ப்போம். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, சாத்தானுடைய பிரதான வேலை தான். இங்க பாருங்க, நம்ம இடத்துல இருக்கிற நற்கிரியைகளை திருடி, நம்ம இடத்துல இருக்கிற சமாதானத்தை, நம்ம இடத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களை திருடி, ஏசப்பா விட்டு வழி விலக பண்ணி, தூரமாக போக பண்ணி, கொண்டு நரகத்துக்கு கொண்டு போறதா இந்த பொல்லாத சாத்தானுடைய வேலையே. ஆனால் கர்த்தரோ நமக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஏசப்பா சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த கடைசி நாட்கள்ல சாத்தான் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்வான். ஆனால் நம்ம அந்த சாத்தானுடைய கிரியைகளுக்குள்ளாக அகப்பட்டு விடாதபடி கர்த்தருடைய எப்போதும் சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக நம்ம இருப்போம். இங்க பாருங்க, இந்த நேரத்துல ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். என்னன்னா, இங்க பாருங்க, ஒரு 19 வயசான பிள்ளை இங்க பாருங்க ஆக்சிடென்ட் ஆகி ஒரு லாரி தலையில ஏறி அந்த பிள்ளை அந்த இடத்துல மறித்து விட்டது. இங்க பாருங்க, இதை நான் காதால தான் கேட்டேன். ஆனா அதுவே இருதயத்துல அவ்வளவு கலக்கமாக இருக்கிறது. இங்க பாருங்க, அந்த அம்மா அப்பாவோட கவலையும் கலக்கத்தையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த ஆக்சிடென்ட் நான் நினைக்கிற, இந்த கொடூரமான இந்த ஆக்சிடென்ட் நினைக்கிற பொழுது இங்க பாருங்க, அந்த 19 வயசான பிள்ளை என்ன பாவத்தான் செய்திருக்கோம் கொஞ்சம் நினைத்து பாருங்க. இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்திருக்கிறதா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இல்ல, இங்க பாருங்க, ஆனா அதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிறது ஒரு பொல்லாத சாத்தான் தான். இங்க பாருங்க, இந்த சாத்தானுடைய கிரியைகளை நம்ம எப்போதுமே ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். இங்க பாருங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காக சொல்றேன். இங்க பாருங்க, குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே இறங்குகிற நேரத்துல ஒரு நிமிடம் அந்த குழந்தைகளை நிறுத்தி தலையில கை வைத்து நீங்க ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை பண்ணி அந்த குழந்தைகளை அனுப்புங்க. அதுல இங்க பாருங்க, அநேக நேரத்துல நீங்களே கூட்டிட்டு வந்துருங்க குழந்தைகளை. இங்க பாருங்க, கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேகர்களுக்காக நான் சொல்லுகிறேன். என்னன்னா, குழந்தைகளுக்காக நம்முடைய ஜெப நேரத்துல ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணி கொள்ள வேண்டும். இது கடைசி நாட்களாக இருக்கிறது. குழந்தைகளை தான் சாத்தான் ஈஸியாக வழி விலக பண்ணி மரணத்துக்கு எதுவான பாதையில கொண்டு போயிடுவான். அதனால இந்த குழந்தைகளுக்காக நம்ம ஒரு நிமிடம் நம்முடைய பிரேயர் நேரத்துல பிரேயர் பண்ணி கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட்.